ஆனா காரைக்கால் பீச்சோடைய டைமிங் என்னன்னா, இங்க நிறைய டூரிஸ்டர்ஸ் வராங்க இல்லையா, நிறைய டெல்டா மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் இங்க வராங்க. என்ன டைமிங்ல இருந்து என்ன டைமிங் வரைக்கும் ஆபரேஷன்ல இருக்கணும்? பீச் நம்ம ஒரு காரைக்கால் பீச்சை பார்த்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 8 அதாவது 5 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா வாக்கபிள் வருவாங்க. நிறைய பேர் எக்ஸசைஸ் போக்குவரத்து இதுமாதிரி நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணிலேருந்தே வெளியூரில் வர மக்கள் எல்லாம் வருவாங்க. அது சனி ஞாயிறு வெள்ளி அதுமாதிரி பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன்லேருந்து நிறைய பேர் வருவாங்க. தமிழ்நாடு போக்குவரத்து எல்லாமே வருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரெஸ்ஸே வரும். சாட்டர்டே சண்டேல ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ராட்டனம் போக்குவரத்து பிள்ளைங்களுக்கு அட்மிஷன் அதுமாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி நம்மளோட காரைக்காலோட பீச்சோட ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தரங்கோட டேனிஷ் கோட்டோட நம்ம ஓசன் கேர் மாதிரி இங்கே அதே சேம் பர்பஸ் இருக்கனால நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸாகவும் இருக்கும். பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக மக்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இடமாக காரைக்கால். ஈவினிங் எத்தனை மணி வரைக்கும் நம்ம பீச்சில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா மக்கள் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் இருப்பாங்க. 11 மணி லோக்கல் பர்சனாக பார்த்தீங்கன்னா 11லேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் வர அலோவ் பண்ணுறாங்க. உள்ள வந்து கடற்கரையில் எத்தனை மணி வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க? கடற்கரை பார்த்தீங்கன்னா கால் நினைக்கிறது மக்கள் போக்குறது ஒரு 6 மணி வரைக்கும் தான். ஈவினிங் 6 மணி வரைக்கும் தான். 6 மணிக்கு பண்றாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து குளிக்கிறதுக்கு அலோவ் பண்றதில்ல. ஓகே.